இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மொரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் காலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு அவர் தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்து கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது அப்பா என அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முற்செடிகளில் கொம்பு மாட்டிக்கொண்டு இந்த ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே அங்கு ஆபிரகாம் சென்று அந்த ஆட்டுக்கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார்.